வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும், அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். துளாராசி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குருவோட சேர்றார். அதாவது 9-10ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இந்த துளாராசிக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷம் உண்டு. எப்படின்னா, ராசிநாதன் சுக்கிர பகவான். அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார். ஒரு சந்தோஷம், ஒரு மாற்றம், இதெல்லாம் கொடுத்துருந்தார். உத்தியோகத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே. 9ஆம் இடத்தை விட்டு விலகி இப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார். ஜீவனஸ்தானத்தில் ஆல்ரெடி உச்ச குரு உட்காந்துட்டுருக்கார். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜீவன குரு பதவியை பறிபோக செய்யும், நடுத்தருக்கு கொண்டு நிற்கும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. என்னென்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும். அது ஒரு உயர்வு தானே. ஆமாம். அது எப்படி நடுத்தருக்கு கொண்டு வராது. அந்த காலத்தில் சில ஜாதகத்தை வச்சு கொண்டு வந்தது இந்த மாதிரி ஒரு பாடல்கள். அப்போ இந்த ஜீவன குரு அப்படிங்கும்போதே இவங்களுக்கு 3-6 குடை அதிபதி. அப்போ ஒரு இதை முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். தொடர்புகளை விரிவடைய வைப்பார். தொடர்புகள் மூலமாக ஒரு ஜீவனத்தை கொடுப்பார். அப்போ இவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். அந்த மாறுதலை தான் இவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தை சேரும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபலு இருக்கும். வேலைபலு என்ன, ஏதாவது இது வரைக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது. அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைபலு அதிகமாக இருக்கும். இந்த 26 நாளும் கொஞ்சம் ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். அதான் 8ஆம் அதிபதின்றதுனால கொஞ்சம் அந்த கஷ்டத்தையும் கொடுக்கும். ஆமாம். அதனால இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அவரால் 20 மூட்டை ஒரு நாளைக்கு தூக்க முடியும். ஒரு மூட்டை நீ தூக்கி வச்சேன்னா 10 ரூபாப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ 200 ரூபா அவர் எஸ்டிமேட். அப்போ இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா 30 மூட்டை தூக்குவார். முடியுதோ முடியலையோ, ஏன்னா வேலை பலு அதிகமாகும், ப்ளஸ் சம்பளம் அதிகமாக எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். அப்போ இதுதான் இந்த மாற்றத்தை தான் இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஆனாலும் இந்த சுக்கிர பகவான் இவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் குரு 10ஆம் இடத்துல இருந்துட்டு 5ஆம் பறவை 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகஸ்தானம். 6ஆம் இடம் பகைரோன ரோகஸ்தானம், அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து இவங்களுக்கு ஒரு தைரியம் இதெல்லாம் வந்திருக்கு. நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கடன் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கடன்கள் எல்லாம் அஷ்டமாதிபதி. என்ன அஷ்டமாதிபதி அப்படின்னா திடீர் கடனை தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ திடீர் கடன் அப்படிங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்.
அதனால் இந்த கடன் விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாலே ரொம்ப நல்லது. மற்றபடி ஒரு ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் இவங்க கொஞ்சம் வேலை பளுவை சந்திக்க நேரிடும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் சாதாரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து தான் இவங்க தொழில் பண்ணணும். ஏன்னா தொழில் ஒத்து வராது. ஏன்னா இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம். அதே நண்பர்கள் தான் எதிரிகளாகவும் மாறுவாங்க. அதே நண்பர்கள் தான். ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிற தொடர்புகள், அவங்க மூலமாக நண்பர்கள் நிறையா வரும் தொடர்புகள் மூலமாக. அதே தான் 6ஆம் இடம் பகை வரும். ஸோ இவங்களுக்கு நண்பர்கள் தான் எதிரியாவாங்க. அப்போ இவங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தொழில் கவனமாக செய்யணும். எந்த தொழிலாக இருந்தாலும் பொறுமை, நிதானம், வேகம் இல்லாமல் கரெக்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி குருவோட சேர்றாரு இல்லையா? ஆமாம். அஷ்டமாதிபதி இந்த சுக்கிர பகவான், ராசியாதிபதி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது 10ல் வராரு. குருவோட சேர்றது, அதாவது இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது. 3, 6 குடை கிரகம், பகை ருண ரோகாதிபதி. ஆமாம். இந்த கிரகத்தோட சேர்றது படிப்பு ரீதியாக எதனா டிஸ்டர்ப் பண்ணுமா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா 3, 6 குடைய அதிபதி இந்த ராசிக்கு அந்த அளவுக்கு ஒரு நன்மை செய்யாது. ஆமாம், அது பொதுவான விதி. ஆனால் இதே ராசியில தான் விசாகம் இருக்கு, குருவோட நட்சத்திரம். என்ன அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கும் அவ்வளோ இது இல்லை. அடுத்து ராகு, சுவாதி. என்ன கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாதி தான் இருக்கும் நிறையா. சித்திரை சமாளிச்சிடும், விசாகம் சமாளிச்சிடும். ஏன்னா குருவோட இது என்ன பகை அப்படின்னாலும் அங்கே தான் இருக்கு. அதாங்க ட்விஸ்ட்டு. 3, 6 குடையவன் நன்மை செய்ய மாட்டான் அப்படின்னாலும் அந்த விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு. ஸோ ட்விஸ்ட்டு என்ன, இதுதான் வாழ்க்கை சக்கரமே இதாங்க. நம்ம எது தப்புன்னு நினைக்கிறோமோ அதான் சரிங்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காரும். கண்டிப்பா, அது உண்மைதான். அதான் அந்த வகையில இந்த 3, 6 குடையவன் 10ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே வேலை பளு அதிகமா இருக்கே தவிர மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை. ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ஒரு பார்வை விழருது. எப்பவுமே சுப கிரகம் எந்த ஆகாத கிரகமா இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா சுப கிரகம் தாங்க. கோச்சாரத்துல என்ன அவர் ஜாதக ரீதியாக அவர் எங்கே உட்காந்துட்டு இருக்காரு அதெல்லாம் அடுத்தது. மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரா, நல்லவன் எங்கேயோ உட்காந்தா கஷ்டம். என்ன சுபகிரகம் அதேமாதிரி இந்த அந்தனர் சொல்லக்கூடிய குரு பகவான் தனித்து இருந்தாலும் கஷ்டம். 5ஆம் இடத்துல இருந்தாலும் திருமண தடை இருக்கும். அப்போ இந்த இடத்த விட இந்த நம்ம கோச்சாரம் அப்படிங்கும்போதே இந்த குருவோட பார்வை 2ஆம் இடத்துல விழுறது. இவங்க சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதேமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு வருமானம் வரணும். வருமானம் எப்படிங்க வரும்? படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு எப்படி வருமானம் வரும்? அப்பா கொடுக்குற அந்த பேக்கெட் மணி தான், அது வருமானமே கிடையாது. அப்போ அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் வருமானம் வரும். வருமானம் வந்தால் சுகம் வரும். 4ஆம் இடத்துக்கு, ஆமாம், சுகஸ்தானத்துக்கு 2 கிரகங்களோட பார்வை இருக்கு. குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. ஸோ ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் சொன்னது ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வேலை பளு இருக்கும். ஜீவனம் அப்படிங்கும்போது ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார். குறிப்பாக பெண்களுக்கு, இந்த துளாராசி பெண்களுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரோட பயிற்சி குருவோட கடன் பிரச்சனை தீருமா? உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த இல்லத்தரசிகள். ஏன்னா சாதாரண இல்லத்தரசிகளாகட்டும், அவங்க வேலைக்கு போகிற பெண்களாக கூட இருக்கட்டும், யாருமே இந்த பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் போது வேலை பளு இருக்கும். அப்போ ஏன்னா திடீர்னு ஒரு 2 உறவினர்கள் வந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு 4 பேர் 5 பேர் வராங்கும்போது அது கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி கடன் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பணவரவு இருக்கும். அந்த பணவரவை வச்சு கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இந்த பெண்கள் அப்படிங்கும்போது துலாம் ராசி பெண்கள் ரொம்ப அட்ஜஸ்டபிள். குடும்பத்தில் ஹஸ்பண்ட் வேலைக்கே போகல அப்படின்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. குடும்பத்தை சூப்பராக ரன் பண்ணுவாங்க. நான் பார்த்த வகையில் துலாம் ராசி பெண்களை கல்யாணம் பண்ணின ஆண்கள் வேலைக்கு போகாமே ரிட்டையர் ஆகிருக்கிறாங்க.
வேலைக்கு போனா தானே ரிட்டையர்மெண்ட், வேலைக்கு போகாமே ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. எப்பவுமே வேலைக்கு போனதில்லை, ஆனா குடும்பத்தை எடுத்து நான் சூப்பரா ரன் ஆகி குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் நல்லபடியா இருக்காங்க. அப்ப இந்த ஒரு அட்ஜஸ்டபிள் இந்த பெண்களுக்கு தான், இந்த துலாம் ராசி பெண்கள் ரொம்ப அட்ஜஸ்டபிள், அதனால எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அதே மாதிரி இந்த துளாராசி பெண்களை கட்டினவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு. ஆமா, அது ஒரு அமைப்பு, அதுவும் ஒரு இது இருக்கு. ஏன்னா இந்த தராசுங்கிறதுனால 2 பேரோட இன்கமும் நிறைய பேருக்கு அந்த குடும்பத்துல வந்திருக்கு, அதனால சமாளிக்கிறாங்க நல்ல ஒரு. அதே மாதிரி கரெக்டா ஜாயின் பண்ணி இணைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா. ஏன்னா துலாம் ராசி ஆண்கள் விட்டு கொடுத்து போவாங்க, பெண்களும் விட்டு கொடுத்து போவாங்க, அப்ப குடும்பம் நல்லபடியா இருக்கும். ஓகே, பரிகாரம், துளாராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும் போதே இவங்க ரொம்ப ரொம்ப அருமையான பரிகாரம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே இவங்களுக்கு ராசிநாதன், அதே விதமாக அஷ்டமாதிபதி. என்றைக்குமே நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்களே கவனிச்சிருக்கீங்க, அஷ்டமாதிபதியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் வெற்றி. ஏன்னா மறைவு அவர் 8ஆம் எட்டு அதிபதி. 8ஆம் எட்டு அதிபதினாலே நமக்கு ஒரு கதி கலங்கும், பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் எங்கே இருந்தாலும் சில பேருக்கு ஆஹா ஓஹோம்பாங்க, 6ல் இருக்கார், அப்பா 6ல், 5ல் கொஞ்சம் குழப்பம்தான் இருக்கும், சரி பரவாயில்ல. அர்த்தாஷ்டம சனினா என்ன, இது கொஞ்சம் சார் ரைட்டு பரவாயில்ல, இப்படி போனேன். ஆனால் அஷ்டமத்து சனி அப்படின்னு ஐயோ மரண பயம். அப்போ அதுதான் அந்த 8ஆம் எட்டு அதிபதியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதான் 7.5 வருஷத்துல கொடுக்குற கஷ்டத்தை 2.5 வருஷத்துல கொடுத்துருவார். அதுதான் அஷ்டம சனிக்கு பயம். அதான் அந்த ஒரு என்ன நடக்குன்னு தெரியாது, ட்விஸ்ட் வச்சுக்கினே இருப்பேன், டக்குன்னு எந்த பக்கம் திரும்ப, நம்ம இந்த பக்கம் திரும்ப இங்கே அடிவியும். ஆமாம், ஏன்னா எதிர்பாராமல் நடக்கிறது தான். நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப அற்புதம். ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, அடி இங்கே விழும். அப்போ நம்ம எங்கே விழுது என்ன ஏது தப்பிக்கிறதுக்கு முடியாது. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருந்திருக்கு சார், அவங்களுக்கு நல்ல வேலை, அந்த பொசிஷன் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே வந்திருக்கும். கரெக்ட், அது மாதிரி இருக்கு, தசாபுத்தி வச்சு தான் எல்லாமே வச்சுக்கலாம். சொல்லுங்க. அது இந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் உச்சம்ங்கிறதுனால கொஞ்சம் பாயிண்ட்டை கொடுத்துட்டு விட்டுருவார், கொஞ்சம் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு திருந்து, இல்லைன்னா நீ திருத்தப்படுவாய்ங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவார். அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி சுக்கிரன்கிறதுனால இவங்க சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம், என்ன ஒரு 3 வாரம் வரும், 4 வாரம் வரும், அவ்வளோதான். ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தாலே ரொம்ப அற்புதம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே துலாம் ராசி நேயர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய ராசிநாதனம் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவான் ஜீவனத்தை விருத்தியடைய வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.